வாங்கங்க திகட்டாத மாதிரி குக்கர்லேயே வந்து அவியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். அவியலுக்கு எல்லா கைகளும் இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை காய்கறிகள் எல்லாத்தையும் குக்கருக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதோட 10 போல சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது ஸ்பூன் கணக்கில் சொல்லணும்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், காய்க்கு தேவையான உப்பு, கொஞ்சமா தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. வாசத்துக்கு மல்லிச்செடி சேர்த்துக்கலாம். காசில் போல தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். தேங்காவை அரைச்சி ஊத்துறதை விட தேங்காய் பால் எடுத்து ஊத்துனீங்க அப்படின்னா நமக்கு நல்லா திகட்டாம நம்ம நிறைய காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கரெக்டா 2 விசில் விட்டு பாத்தீங்க அப்படின்னா காய் குலையாம வெந்து வந்திருக்கும். குக்கரோடைய அடுப்புல வச்சு தண்ணி கொஞ்சம் வத்த விட்டுக்கலாம். கொஞ்சமா புளி கரைச்சி ஊத்திக்கலாம். வடச்சட்டி காயும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரவும் வட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌனா வதங்கி வரவும் கருவேப்பிலை மல்லிச்செடி சேர்த்துட்டு அவியல இந்த தாளிப்புல ஊத்திர வேண்டியதான். அவ்வளவுதான். உங்களுக்கு தேவையான அளவு வத்தி வரவும் பாத்தீங்கன்னா சூப்பரான அவியல் ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.